அநேகரால் அறியல. நான் எப்போது சொல்லுவேன், இயேசுவை 10ஓடு 11 கொண்டு வைக்காதுங்க. இயேசுவை 2வது தெய்வமா வைக்காதுங்க. இயேசுவை 3வது தெய்வமா வைக்காதுங்க. இயேசுவை 4வது தெய்வமா வைக்காதுங்க. இயேசுவை முதல் தெய்வமாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய குல தெய்வமாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. சோத்ரா. உங்க குலத்துக்கே அவர்தான் தெய்வமாக இருக்கணும். அறிகிறார். அந்த சாட்சி இயேசுவை அறிகிற அறிவு எங்கே இருக்கும் என்றால் அது லீவனோன்லதான் இருக்கும். இந்த வாசம் அந்த லீவனோன் என்பது இப்ப இன்னொரு பாயிண்ட் வாரு. முதல்ல நான் சொன்னேன், மணவாட்டி என்று போடுகிறபடினால் அது மணவாட்டி சபை அல்ல. ஆனால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கட்டப்படுகிற சபைகள் கர்த்தருடைய மணவாட்டி சபைகள் தான். அது ஒரு போர்டு நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை பிரகாரமாக அப்போஸ்தலருடைய உபதேசத்திலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேலும் ஒரு சபை கட்டப்பட்டிருக்குன்னா அந்த சபை மணவாட்டி சபை. மணவாட்டி என்பவள் யார் என்றால் அவள் இயேசுவை பிதா என்று சாட்சி கொடுக்கணும். யாரா சாட்சி கொடுக்கணும்? இயேசுவை யாரா என்று சாட்சி கொடுக்கணும்? பிதா என்று சாட்சி கொடுக்கணும். இயேசுதான் குமாரன் என்று சாட்சி கொடுக்கணும். இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சாட்சி கொடுக்கணும். இயேசுதான் கடைசி காலத்துல எங்களுக்கு இன்னும் ஒரு முறை மீட்டெடுக்க வரப்போகிற வல்லமையுள்ள தேவன் என்பதை சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்கணும்? பத்திரம் சாட்சி உள்ளதாக இருக்கணும். உங்க வஸ்திரம் அழுக்காகி இருக்கக்கூடாது. உங்க வஸ்திரம் அசுத்தத்தில் இருக்கக்கூடாது. உங்க வஸ்திரம் பாவத்தில் இருக்கக்கூடாது. உங்க வஸ்திரம் அநியாயத்தில் என்ன செய்யப்படக்கூடாது? துவைக்கப்படக்கூடாது. நம்ம வஸ்திரம் ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரமாக இருக்கிறது. அதுதான் சாட்சி. அவன் அதை சொல்லிடுவான், இதை சொல்லிடுவான். பெந்தேகோஸ்துக்கா போறிய, அங்க போறிய, இங்க போறிய, மந்திரவாதியை தேடி போற. மந்திரவாதியை தேடி போற. நீ கிறிஸ்துவ அதிகமா தேடி போகக்கூடிய இடம் என்ன தெரியுமா? மந்திரவாதி, சோசியக்கா, நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது. அசிங்கமாயில உனக்கு எல்லாம், கேவலமாயில உங்களுக்கு எல்லாம். நான் சொல்றேன், செஞ்சவங்க சொல்றேன். இப்ப நீங்க வளர்ந்துட்டு இருப்பீங்க, இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறீங்களா சொல்றேன். இத மாதிரி ஒரு கேவலம் உலகத்திலே கிடையாது. இதுக்கு வர்க்கம் கிடையாது, மானம் கிடையாது, சூடு கிடையாது, சொர்க்கம் கிடையாது. ஆமா, மந்திரவாதிகளை கூட்டிட்டு போறது, மந்திரவாதிகள்கிட்ட போய் என்ன செய்யறது? சூடி வைக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன், குடும்பக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன் இவர்களுக்கு சூடி வைக்கிறதுல சந்தோஷம். ஒழிச்சு ஒழிச்சு என்ன செய்யறது? ஆமா, என்னது கோழி கொடுக்கிறதுல சந்தோஷம். ஒழிச்சு கொண்டு எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு வர்றதுல என்னது சந்தோஷம். பகிரங்கமாக சேர்ந்து போகிறதுல சந்தோஷம். நல்ல நாள் பார்க்கறதுல சந்தோஷம். நல்ல நாள், கெட்ட நாள், கெட்ட நேரம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்கறதுல பாத்தீங்கன்னா பயங்கர மகிழ்ச்சி. என்ன சாட்சி உங்களுக்கு இருக்கு? வாயெல்லாம் திறந்து எங்க இந்த கிழிச்ச நிறைய பேருக்கு நம்ம சர்ச்சில் ஓட்டவாயாகும். தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் காக்கத்தை போட்டு அடைச்சிட்டு பேசாம இருக்கு. நல்ல நல்ல செஞ்சு காட்டுங்க, அப்புறமே சொல்லுங்க. அல்லேலூயா. நாமளே அப்படி கிடையாது. சொல்றாங்க என்ன என்ன பெண்களுக்கா பார்த்தாச்சுன்னா பெந்தேகோஸ்துக்காரன் கும்பிட்டே ஆகும். ஆமா, நீ பெந்தேகோஸ்தில் நடக்கிற கல்யாணங்கள் எல்லாம் பாருங்க, நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, ஒரு வீடு பிரதிஷ்டை பண்றாங்கன்னா நல்ல நேரம், நல்ல நாள் இதெல்லாம் பார்த்து தான் பிரதிஷ்டை பண்றாங்க. பாருங்க, ஏதாவது எத்தனை பெந்தேகோஸ்து பார்த்து தன்னுடைய குடும்பங்கள்ல பிள்ளைகளை நடத்துற கல்யாணத்துல சோத்திர கறி நாள், மோசமான நாள் நடத்தி இருக்கிறாங்க. இல்ல, பாருங்க, ஏதோ ஒரு சிலர் தான். மற்ற நான் நிறைய நோட் பண்ணி இருக்கிறேன், நல்ல நாள் பார்த்து தான் செய்யும். இவெல்லாம் பிரசங்கம் பண்றான்.
இவன் பிரசங்கம் பண்றதுக்கு கொஞ்சம் பண்ணியே மேய்க்கலாம். அவன் ஒரு பண்ணி மேய்ச்சாங்க, அவனும் பண்ணி மேய்ச்சா, அந்த சர்ச்சில் இருக்கிறவனும் பண்ணிகள். நான் அப்பதான் சொல்லுவேன், புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு என்ன உண்டாகும்? நீங்க கெட்டகுமாரன் கதையை பாக்குறீங்க அப்படிதானே? இந்த கெட்டகுமாரன் என்ன செஞ்சா? தன் தகப்பனை விட்டு விலைக்கு போனார். தகப்பன் ஏசப்பா விட்டு விலைக்கு சரி விட்டுட்டோம், போய் என்ன செய்யாச்சு? நான் தான் இருக்கிறேன், ஏசப்பா விட்டு இப்ப வழி விலையாச்சு. நான் அதுக்கப்புறம் என் உபதேசங்களும் என் வசனங்களும் எல்லாம் தப்பு தப்பாரு, நான் உண்மையே வழி விலையாக ஏற்கனவே நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது பண்ணி. பண்ணி கூட ஆனா பண்ணியை மேய்ச்சி 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 கடைசி கெட்டகுமாரன் எதை சாப்பிட்டான்? விசுவாசிகள் ஒரு சர்ச்சில அவ்வளவு பந்தியா இருந்தா அந்த ஊழியக்காரன் பந்தியா மாறி வேற வழி கிடையாது. அவன் தவறு என்ன செய்யுது? புரியுதா? ஒரு ஊழியக்காரன் பந்திகளை மேய்க்கிறவராக இருந்தா அந்த சபை முழுசா பந்தியா மாறி. அது தவிர்த்து நீங்க அதை நல்லா புரிஞ்சு வச்சு எடுத்து நீங்க வச்சீங்கன்னா அது எங்க நேரம் போதும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அப்படிதானே? நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், மனவாட்டி. அவர்கள் வஸ்திரம் அது அசுத்தமாக இருக்காது. அந்த வஸ்திரத்துல ஒரு வாசனை உண்டாகும். இந்த வாசனை சாட்சி இருக்கிற வாசனை. இந்த வாசனை அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்டு எழுப்புகிற வாசனை. ஒரு மனிதன் மனவாட்டி ஆக வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:38 படி அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். ஏனென்றால் இது மனுஷனுடைய உபதேசம் அல்ல, இது பரலோகத்திலிருந்து வந்த உபதேசம். இது மனிதனால் எழுதப்பட்டதல்ல. இல்லை ஏதோ அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் இது தங்களுடைய வாழ்க்கையில் மாம்ச காலத்தில் இருந்த அந்த காலத்தில் எழுதப்பட்டது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவர்களால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 2:38 எடுத்து ஒரு வாசிங்க. அப்ப ஏன்னா இந்த மனவாட்டிக்கு வரும்போது அது வந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. நம்ம அதை டச் பண்ணி தான் போய் ஆகணும். எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 2:38 அப்படியே உறக்கத்துல தட்டி எழுப்பினாலும் தெரியும். மேலும் நீங்கள் மனம் திரும்பி என்ன ஞானஸ்நானம் இருக்கிறது? இருக்கா இல்லையா? அன்னைக்கு எடுத்தாங்களா இல்லையா? முதல் சபையே என்ன சபை தெரியுமா? அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்ட சபை. அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்ட சபை தாங்க ஒரிஜினல் சபை. அல்லேலூயா. மிச்ச எல்லாம் கள்ள உபதேசத்துல வந்த சபை, பக்க வழியாக நுழைந்த சபை. எந்த சபை இந்த சபை இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சபையா இருந்தாலும் சரி, அந்த சபை நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த அஸ்திவாரம் போடப்படணும். அந்த அஸ்திவாரம் அந்த நாமத்தில் போடப்படலன்னு வச்சுக்கிட்டுங்களா, அந்த சபை துரு உபதேசம். நீ சொல்றீங்க பாத்தீங்களா, அநேகருக்கு சொல்றாங்களா துரு உபதேசம், துரு உபதேசம். துரு உபதேசம் என்ன தெரியுமா? இயேசுவை மகிமைப்படுத்தாதவர்கள், இயேசுவுக்கு முதல் இடத்தை கொடுக்காதவங்க, இயேசுவை தெய்வம் என்று சொல்லாத சபைதாங்க துரு உபதேச சபை. இயேசுவை 2வது நபர், 3வது நபர், 4வது நபருக்கு காண்பிக்கிறவர்கள் தான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. நம்ம தான் இன்னைக்கு சொல்லல இவங்கெல்லாம் அந்தி கிறிஸ்து குரூப்னு. ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் நிறையப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏசப்பா சொன்னே மாதிரிதான் தெரியாம சொல்லி கிடக்கிறான், தெரியாம கத்தி கிடக்கிறான், விட்டு தள்ளுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்கப்படல, நமக்கு கொடுக்கப்படுறது சந்தோஷம். நீங்க பைபிளை நீங்க எடுத்து வாசித்தீர்கள் என்றால் ஒரு மணவாட்டியுடைய வாசனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால்
நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சரீரத்தில் நீங்கள் தரிக்கவில்லை என்றால் நீங்க எப்படி மனவாட்டியாக சொல்லுங்க. முடியவே முடியாது. என்ன இந்த வசனத்தை பாருங்க, அப்படி இருக்கிறது மாத்திரமல்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா சோதனை தொடர்ந்து பாத்தீங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார், பிரசங்கம் பண்ணினார். யாரு? பேதுரு. பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு முதல்ல நீங்க வெளியே போங்க. உங்களை குழப்பறதுக்கு ஒருத்தர் இருக்கும். நல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நல்லது செய்ய இன்னைக்கும் சொல்றேன், உங்களுக்கு நல்லது செய்ய ஒரு பயம் வர மாட்டான். உங்களை குழப்ப வருவான், உங்க வாழ்க்கையை கெடுக்க வருவாங்க, உங்க குடும்பங்களை பிரச்சனை உண்டு பண்ண வருவாங்க, இல்லாத எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவாங்க. வேற யாரும் இல்லைங்க, உங்களோடு நெருக்கி இருக்கிறவர்கள். உங்களோடு இருக்கிறவர்கள் தான் இதெல்லாம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா உதவி செய்ய இயேசு ஒருவர் தான் வர முடியும். மாறுபாடுள்ள சந்ததிங்க அது மாறுபாடுள்ள சந்ததி. அவன் நிமிஷத்துக்கு ஒன்று பேசுவான், அவன் நிமிஷத்துக்கு ஒன்று பேசுவான், நிமிஷத்துக்கு ஒன்று செய்வான். ஒத்து போக முடியாது. ஒரு மாறுபாடுள்ள சபைக்குள்ள ஒருத்தர் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், என்ன சபைக்குள்ள? மாறுபாடுள்ள சபைக்குள்ள ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. சபை அப்போஸ்தலர்களால் கட்டப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஒரு சபை உண்மையான மனவாட்டி சபை என்றால் அப்போஸ்தலருடைய உபதேசம் அங்கே முழுக்க 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 இருக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா? தேவைக்கு பாதி அங்க கொஞ்சம், தேவைக்கு பாதி இங்க கொஞ்சம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். மனுஷனுக்கு அது அவசியம். தேவன் மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் கேட்டீங்கன்னா ஆசீர்வதிப்பதற்காகத்தான். எல்லா மனுஷனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறது தான் பார்க்கிறார். எலியாவை பற்றி பேச மாட்டார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பயங்கரமான பரிவாரங்களை எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். ஆனா யோவான் ஸ்நானனை பற்றி பேச மாட்டாங்க. யோவான் ஸ்நானனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா சபித்தாரா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிடுங்க. கள்ள உபதேசங்களுக்கு ஜாக்கிரதை. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த சர்ச்சுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ரட்சிக்கப்பட்டு நீங்க மறந்துடுங்க, ஞானஸ்நானம் எடுத்து வந்திருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதம் இல்லாம இருப்பீங்கன்னா நீங்க வெளியே இருந்து இன்னைக்கு முடிஞ்சு போயிருப்பீங்க, உங்க குடும்பம் அழிஞ்சு போயிருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். உண்மைதானா? வெளியே இருந்து சபிக்கப்பட்டு போயிருக்கு. இதை கூட நம்மளால உணர முடியலையே, இதை கூட தெரிய முடியலையே. நம்ம சொல்ல நான் வெளியே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். வாய்ப்பு இது நம்ம எண்ணங்கள், இது நம்முடைய நினைவுகள். நம்ம வெளியே இருந்திருந்தா நம்ம நிலமனைக்கு என்னவா ஆயிருக்குங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும். நீங்க அப்படியே பிளாஸ்மாக திரும்பி பார்க்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு முந்தின காலங்களை திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? 100க்கு 100 தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்கள்
மன்னிக்கப்பட்டிருக்கா? மன்னிக்கப்பட்டிருந்தா இல்ல. பரலோக தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் கல்வாரி சிலுவையில் என்னைக்கு சிந்தப்பட்டதோ அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா அவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த பாதாளத்தில் இருக்கிற ஆபிரகாமை தூக்கிட்டு போனார் கர்த்தர் பரதேசி. அதுவரைக்கும் எங்க இருந்தாங்க? பாதாளத்தில் இருந்தாங்க. பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவன் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. 40 நாள் அவர் பிரசங்கம் பண்ணினார். அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டிய காரியங்களை சொன்னார். இவ்வளவு காலம் நீங்க ஏங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுடைய நாமம் என்ன? என்னன்னு என் நாமம் பிதா இல்லப்பா ஆபிரகாம். என் நாமம் என்ன கிடையாது? பிதா இல்லப்பா. என் நாமம் குமாரன் இல்லப்பா. என் நாமம் ஆவி இல்லப்பா. என் நாமம் நீ ஆசையோடு கேட்டீங்கல்ல யாக்கோபே, நீ எவ்வளவு விரும்புற? எப்பா மோசே, நீங்க எவ்வளவு விரும்புறீங்க? இதோ என்னுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இனி இந்த நாமம் தான் உங்கள் மேல் தரிக்கப்பட வேண்டும். உங்களுடைய எல்லா பாவங்களும் சாபங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி நீங்க இருக்கிற இடம் பாதாளம் இல்ல. சாபவேல், நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என் மந்திரி மேல பயிர்வோம். பரதேசிக்கு ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நீ என்னோடு கூட இருந்து என்ன செய்யுங்க? இளைப்பாறை கொண்டிருங்கள். இப்ப புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த புதிய ஏற்பாடு காலத்துல இயேசப்பாவுக்கிட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர்களால் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இயேசுவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் என்னை சிருஷ்டித்த தேவன் என்பதில் விசுவாசம் இருக்க வேண்டும். இனி அவர்தான் வரப்போறாரு. மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? வாசனை உள்ளவளாக இருக்க வேண்டும். அவளுடைய சாட்சி கேடாக இருக்கக்கூடாது. ஒரு மணவாட்டி சுத்தம் உள்ளவளாக இருக்க வேண்டும். மணவாட்டிக்கு கிடைக்கிற அடி சாதாரண அடி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு மணவாட்டிக்கு கிடைக்கிற ஒரு மனிதனை தேவன் மணவாட்டியாக தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் அவரை ஒரு சின்ன தவறு செய்யறது கூட கத்தராக உங்களுக்கு ஒரு சின்ன தவறு கூட அவங்களால செய்ய முடியாது. ஒரு சின்ன பாவத்தை அவங்களால செய்ய முடியாது. கர்த்தர் நொறுக்கி போட்டுருவார். கர்த்தர் நொறுக்கி போட்டுருவார். அடிச்சு நொறுக்கி காயப்படுவார். அதனால நீங்க நினைக்காதீங்க நான் ஒரு சின்ன தப்பு தானே செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய மணவாட்டியாக உங்களை கர்த்தர் பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறார் என்றால், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக அடிக்கிறார். அடி எப்படி இருக்காது? குறைவாக இருக்காது. அப்போ இந்த அறிவுல நீங்க என்ன செய்யுங்க? வளருங்க. இந்த வாசனை ஒரு மனுஷனுக்குள்ளாக இருக்கணுங்க. சாட்சி ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த 16-15 வாசனை பார்ப்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கண்டமாய் இருக்கிறோம். எப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நாங்கள் நற்கண்டமாய் தான் இருக்கிறோம். உங்களுக்கு மரண வாசனை வேணும்னா மரண வாசனையை தெரிந்து கொள்ளலாம். நீங்க ரட்சிப்பு என்னும் வாசனை நீங்க தெரிந்து கொண்டால் ரட்சிப்பு என்னும் வாசனையை தெரிந்து கொள்ளலாம். இப்ப நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா அநேக மாணவர்கள் இருப்பாங்க. ஒரு 30 மாணவர்கள் இருப்பாங்க. ஆசிரியர் பாடம் எடுத்தார். இந்த பாடம் எடுத்து அவர் எவ்வளவுதான் எடுத்தாலும் அது புரிகிறவர்களுக்கு தான் புரியுமே தவிர புரியாதவர்கள் அதில் என்ன செய்வார்கள்? போட்டுக்
எப்படி இருக்கோம்? அதான் சொல்றாரு, நாங்கள் நற்காந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்ப நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக போதிக்கிறோம். ஆனா அதை ஏற்றுக்கொண்டால் அந்த ரட்சிப்பின் வாசனை உங்களுக்குள்ளாக வெளிப்படும். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலைன்னா மரண வாசனை. மரண வாசனை எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? அது நார். ரட்சிப்பின் வாசனை அது எப்படி இருக்கும்? மனமாக இருக்கும். என் வார்த்தைகள், பவுல் சொல்றார், இந்த வார்த்தைகள் எப்படி உள்ளதாக இருக்கிறது? நற்கந்தமாய் இருக்கிறோம். நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் அதை என்ன செய்யறோம்? நற்கந்தமாய் இருக்கிறோம். நாம் கண்டம் இல்ல, நற்கந்தமாய் இருக்கிறோம். அப்படியே இருக்கு. அல்லேலூயா. சொல்றோம். அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு அது நல்ல காரியங்களை செய்கிறது. அது நல்ல வாசனையோடு கூட இருக்கிறது. அந்த வார்த்தை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசனை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த செண்ட் அடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செண்ட் பிடிக்கும். சிலவங்களுக்கு சில செண்ட் என்ன செய்யணும்னா அது வாடையா இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாடையா போன்றதுதான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல மனமா இருக்கும். சரிதானே? ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியம் பிடிக்கும். இங்க சொல்றாரு, நாங்கள் சொல்லுகிற காரியம், பேசுகிற காரியம் ரட்சிப்பு என்னும் வாசனையை குறித்து பேசுறோம். மரணம் என்கிற வாசனையும் இருக்கிறது. நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு மாத்திரம் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ரெண்டு விதமான ரட்சிப்பு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிறந்து ஞானஸ்தானம் பெறக்கூடிய நில ஒரு ரட்சிப்பு, அப்புறம் மரித்த பிறகு ஒரு ரட்சிப்பு. ரெண்டு ரட்சிப்பு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நான் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றுக்கொண்டேன், அது ஒரு அடிப்படை தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன், 10ஆம் கிளாஸ் நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன், +2ல நல்ல மார்க் எடுத்திருக்கிறேன். சரிதான், நீ நல்ல மார்க் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா அதற்காக IAS நம்ம மாற முடியாது. நான் நல்லா படிக்கிறேன், அதனால எனக்கு நம்ம மருத்துவ வேலை கொடுக்கணும், இல்ல கொடுக்க முடியாது. அதனால நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய அநீதிகளையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். அதான் ஏசப்பா சொல்றார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போ, அகன்று போ. நீ ஊழியக்காரனா இருந்தா எனக்கு என்னடா? ஏசப்பா கேட்கிறார், நீ யாரா இருந்துக்க? இல்லாண்டவரே, நான் 100 சபையை ஸ்தாபித்திருக்கிறேன். ஸ்தாபிச்சு என்ன போதனம்? அந்த ஜனங்களை என்ன செய்தா? ஒரு அடிமையாக்கி, கூமுட்டையாக்கி, வஞ்சிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் நாசப்படுத்தி வச்சிருக்கிறார். நீ என்னையா காண்பிச்சு கொடுத்தா? இல்ல. நீ என்ன குறிச்சா பிரசங்கம் பண்ண? இல்ல. நீ தேர்தல யார குறிச்சு பிரசங்கம் பண்ண? வா வாழ்க்கை வரலாறு குறிச்சு பேசிக்கிட்டே இருப்பான். போன வாரம் அங்கே கன்வென்ஷன் போனேன். அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு பூரா பிரசங்கம் எல்லாம் போய் கேளுங்க. அன்னைக்கு ஆமா பாஸ்போர்ட் இல்லாம அமெரிக்கா போய் பிரசங்கம் பண்ணுவோம். இவனெல்லாம் உயிரோடு கொடுத்தோம். கும்பிட்ட பேர் போல பாஸ்போர்ட் இல்ல, கட்டுமரத்துல தான் கட்டி விடணும். எப்பா அது வேண்டாம், வாழலாம். இந்த காலத்துக்கு பாத்தீங்களா தூக்கி போட்டாங்க. பொய்யுன்னா அப்படி போய் பேசுறாங்க. கீழே இருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள பந்தி, இந்த தௌட்டத்தினுடைய கட்டடத்தில் எடுத்துக்கிட்ட பந்தி அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் பாஸ்போர்ட் இல்லாம போனார். என்ன இல்லாம போனாரா? பாஸ்போர்ட் இல்லாம போனார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு காரியத்துக்கு அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் தான் பாஸ்போர்ட் இல்லாம போறத மேல நின்று என்ன செய்யறான்? அடிச்சு விடுறா. ஐயோ, அதெல்லாம் சொல்லும் போது அந்த சர்ச்சில் பாத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஆவில நிரம்பி சேரெல்லாம் முண்டக போய் ஐயோ பரிசுத்தாக உடனே இறங்கின. பாஸ்போர்ட் இல்லாம கத்த கொண்டு போறாங்க. ஆண்டவர் இது கள்ள பாஸ்போர்ட் கிடையாது நடத்திக்கிட்டு இருக்காரு.
சும்மா இந்த சில ஒன்று மைக்கு கிடத்துல என்ன வேணாலும் அடிச்சு விடுவோம். வாய்க்கு வந்த இதான் பிரசனம். நம்புறது நம்ம தான் நம்புறது. சாட்சி வந்து சாட்சி குடலே இல்லை, கர்த்தரை நடத்துகிறேன் என்ன இல்லை. நான் உண்மையே பேசுனா உங்களுக்கு ஒண்ணு வர மாட்டேன். இப்படி யாரையா கொண்டு பிடிச்சு விட்டு நாளைக்கு துபாக்கூட விட்டோம்னா நீங்க எல்லாம் பொத்துட்டு அந்த சைடு விலகி விடுவீங்க. நான் உண்மையில பேசுறேன், இதெல்லாம் ஆளுங்கிறாரு அழகு. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மை. குடலே இல்ல, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். எப்பா அப்ப நீ எங்கோடப்பா சாப்பிடுவா, உனக்கு எங்கோட எண்ணத்தை யாத்திராவப்பா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் குடல் இல்லைன்னா குடலை புதுசா கொடுத்தாரு. நான் 100% விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்டவர். அல்லேலூயா. ஒரு பாதி பழுதடைந்து விட்டது, கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நடத்துறார். மகிழ்ச்சியான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமா, என் 2 கெட்டிய வெளியேறிட்டாங்க. அதான் நான் நடந்துட்டு இருக்கேன். இங்கதான் இருக்குது இல்லையா? இப்படி எல்லாம் பேசுவாங்க. பிரசங்கம்லாம் நீங்க கேளுங்க. அமெரிக்காவுக்கு போற கதையும், லண்டனுக்கு போற கதையும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற கதையும், அரபு நாட்டில் போய் பாத்தீங்கன்னா துபாய் ஸ்டேட்டுக்கு பிரசங்கம் பண்ணு பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா அடிச்சு விடுவோம். ஆடி ஆடி நம்ம தான் நம்புவோம். நம்புறது 4 கூட்ட கணக்கை தச்சுக்கல. முதல்வர் ஸ்டாலினோட 20 நிமிஷம் கர்த்தரை பற்றி பேசுறேன். ஆனா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சி மாத்திரம் கேட்காதுங்க அப்படின்னு பேசியிருப்பான். அவங்க போட்டா வச்சு இருந்து பேசியிருப்பான். பொய்யா கொஞ்சம் பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சா ஜெயலலிதாவுக்கு நாங்கெல்லாம் போய் சுவிசேஷம் பண்ணுங்க. உள்ள போக முடியுமா? அமைச்சர் ஏன் ஆளாளப்பட்ட அமைச்சர்களே வெளியே எனக்கு காத்திருக்காங்க. அதுல ஒரு அதை கேட்டக்கூடாது. எப்படி சொல்றேன்னு கேட்டக்கூடாது. வழக்கு போட்டா வச்சு சுவிசேஷம் சொல்லியிருக்கான். ஸ்டூலு நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி கள்ளர்கள் நிறைய இருக்கிறார். கவனம். நானே சொன்னாலும் நம்பாருங்க. ஆமா, வீட்டுல சேர் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? சேர். அந்த சேர் வந்து எதுக்காகன்னா ஏசப்பா வந்து இருப்பார் அந்த சேர். ஆனா பாவி கள்ள துரோகி வாயெல்லாம் என்னடா இருக்கு பொய்க்கு இப்படி ஆகும். ஏசுவர் தேர்வு கொடுப்பாரு. நான் சொல்றது உண்மை. உண்மை. இந்த பிரசங்கம் எல்லாம் கேட்டவங்க கேளுங்க. இங்கே இருக்கிறவங்களோட நானே கேட்டுருக்கேன். ஏசுக்கு என்ன செய்வாரா? இவரு சேர் கொடுப்பாரு. அந்த சேர்ல ஏசு இருந்தாச்சுன்னா சேரை எடுக்க முடியாது, இழுக்க முடியாது. ஏ அப்பா, அது ஏசப்பா இல்லடா, உன்னை சுத்தி இருக்கிற குட்டி சாத்தாண்டாரு. அல்லேலூயா. அது பேயா பிசாசு. இது கூட உனக்கு தெரியல. லூசிபர் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து உனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இட்லி வடை சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு போயிருக்கிறான். நானே இந்த மாதிரி பொய் பொய்யா அடிக்கிறோம். இனி அப்பதான் நம்ம புகழ் ஓடும். அல்லேலூயா. ராத்திரி போல எழுதிங்க ஏசவாட்ட 3 மணிக்கு பேசுறேன்னு சொன்னாலும் கூட்டத்தை கூட்ட முடியும். அப்படிதானே? அப்பதான் நீங்களும் நம்புவீங்க. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் இல்லைன்னா இவர் ஒண்ணுமே இல்லைன்னு. நம்பாருங்க, நம்பாருங்க, நம்பவே செய்யாதுங்க. இயேசுவை ஒரு மனுஷன் நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய பிரசங்கம் பகுத்தறியக்கூடிய பிரசங்கம். இது இயேசுவை காண்பித்து கொடுக்கிற பிரசங்கம். இது இயேசுவை கீழே கொண்டு போகிற பிரசங்கம் அல்ல, இயேசுவை மேலாக்குகிற பிரசங்கம். இயேசு மகிமையின் தேவன் என்று காண்பித்து கொடுக்கிற பிரசங்கம். எங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பெயர் இல்லையோ அந்த சபை ஒரு செத்த சபை. அந்த சபையில் ஜீவியம் நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். அதுக்காக தேவன் ஒரு தேவ மனுஷனை அழைக்கிறார். உன்னை எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது.
நீ ஒரு அற்பன், நீ ஒரு அநியாயக்காரன். எங்கேயோ இருந்த ஒண்ணு என் சத்தியத்தை நான் என்ன செய்ய கொடுத்தேன். உன் ஊர்ல எவ்வளவோ வேலை செய்திருக்கிறான், தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். ஒருவேளை அந்த குடும்பத்துக்கு உனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க எனக்கு உண்மையா இருந்திருப்பாங்க. ஆனா நீயோ, இது நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நீயோ அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்க. எனக்கு இவ்வளவு அறிந்து, இந்த சர்ச்சில் இந்த அளவுக்கு என்னுடைய நாமத்தை அறிந்து, இந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்து, இந்த அளவுக்கு உண்மைகளை அறிந்து, மறுபடியும் 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 மரண வாசனைக்குள்ள போயிட்டு இருக்கிறார். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் நினைக்கிறேன் 34வது அதிகாரத்துல யாக்கோபு சொல்றாரு, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 34, 30, 30, 29, 30, 31 இருக்கும். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆதியாகமம் 34, 29, 30, 31. அங்கே இந்த ஜனத்தின் மத்தியில் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள் என்று யாக்கோபு சொல்றார். என் சாட்சியை கெடுத்து போட்டீங்க. இது மணவாளன் சொல்றார். உங்களை மணவாட்டியாக எடுத்த நீ அழுக்கல இருந்தா, நீங்க எல்லாம் அசுத்தத்துல இருந்தீங்க, நீங்க பாவத்துல இருந்தீங்க, நீங்க பாரம்பரிய கட்டுல உட்கார்ந்து இருந்தீங்க, நீங்க எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் நான் தான் உன் தெய்வம் என்று உன்னை தூக்கி என்ன செஞ்சேன். அந்த உலகால சேற்றில இருந்து பாதாளத்துக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை பாதாளத்துக்குள்ள போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கை எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா அவருடைய கரங்களினால் நம்மளை தூக்கி உங்களை கொண்டு வந்து உங்களுடைய எல்லா அழுக்கையெல்லாம் என் சொந்த ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால நான் அப்படியே கழுவுறேன். எப்படி கழுவுறேன்? தண்ணீரை கொண்டு கழுவுறேங்க. தண்ணீரை கொண்டு கழுவல, சோப்பு போட்டு கழுவல, அவருடைய பரிசுத்த ரத்தத்துல கழுவுறார். அவருடைய பரிசுத்த ரத்தத்துல நான் கழுவி உங்களுக்கு எல்லாம் ஒரு சாட்சி என்கிற வஸ்திரத்தை கொடுத்தேன். அந்த சாட்சி நான் தான் உங்களுக்கு உடன்படிக்கை சாட்சி. அல்லேலூயா. இயேசு என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கையின் சாட்சியே நான் தான். என்ன பின்பற்றுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நீங்களோ இன்னைக்கு இந்த உலகத்துல இதெல்லாமோ பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் இரத்தத்தினால் துவைக்கப்பட்டு அந்த இரத்தத்தின் வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரத்தை எல்லாம் இன்னைக்கு அழுக்காக்கி கொண்டிருக்கிறார். அழுக்காக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என் சாட்சி கெட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு பிரச்சனை உண்டாக்கி விட்டீர்கள். என்னை ஆசீர்வதித்த இந்த தேசத்தில் தவறு செய்தது ஒருவன், தவறு செய்தது தீனாள். அதுவும் சபதம். அல்லேலூயா. அவள் தவறு செய்தாள். நீ போய் என்ன செய்தா? சபை தவறு செய்தது. நீ போய் வில்லங்கம் பண்ண போற, நீ போய் வாக்குவாதம் பண்ண போற, நீ போய் சண்டை பண்ண போற. ஊழியர்களுக்குள்ள பயங்கர சண்டை. என்ன கொஞ்ச நாள் கழிச்சுனா அறுவாளுக்கு 6 வாரம் வெட்ட போறா பாருங்க. மிருக பாருங்க, மூச்சிய பாருங்க, மிருகத்தை மாதிரி இருக்கு. ஒருத்தர் திருட மாதிரி இருக்கு. அதனால தான் இப்ப என்ன செய்றாங்க, அதை வளைக்கிறதுக்காக தான் இப்ப வேற லெவலி கீரல் லெவலி எல்லாம் போட்டுட்டு என்ன செய்யறது அப்படியே பாருங்க. எல்லாரையும் சொல்லல, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கருப்பா இருந்தால் அவர்கள் மேல் தேவ பிரசன்னம் இருக்கிறது. நிறைய திருடன வருது, பார்த்தாலே தெரியும், கொள்ளகார மாதிரி இருக்கு. அதனால வந்து மேல என்ன எப்படி இருக்கணும், நல்ல பிரசன்னமா இருக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு 3 போட்டு அடிச்சாதானே பிரசன்னம் தெரியும். அடிச்சுடுமா?
அல்லேலூயா. அப்பதான் அந்த வழக்க கலக்கெல்லாம் போகும். அதனால நாங்கள் ஒரு 3 போட்டோ எடுத்துக்கிட்டு எனக்கு தலைச்சி வந்து அதனால மொட்டை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு சும்மா காட்டிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன் பல போதகர்கள் 1 மணிக்கு கண்ணாடிக்கு முன்னாடி பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் பாருங்க. ஆமா, நம்ம வசந்தெல்லாம் தாண்டி போயாச்சு, சரவணா ஸ்டோர்லாம் தாண்டி போயாச்சு. ராமராஜ ஸ்டைல தான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் கூட்டு சுட்டெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரியட்டும். ஐயோ கடவுள், சரி போகட்டும், நம்ம பொறாமன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகட்டும். உண்மையா சொல்றேன், 1 மணி நேரம் நீ மேக்கப் அறையில் இருக்கிறது தேவ சமூகத்தில் அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போங்க. அல்லேலூயா. குளிக்க கூடாதுன்னு சொல்லல, தலை இழுக்க கூடாதுன்னு சொல்லல, பவுடர் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல, செண்ட் அடிக்க கூடாதுன்னு சொல்லல. நான் மனிதனுடைய சரீரம் அப்படி மாறிவிட்டது. பண்டைய காலத்துல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஆகாரங்கள் எல்லாம் வேற, இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாம் வேற. நம்முடைய ஆகாரங்கள், நாம சாப்பிட்ற சாப்பாடு, நமக்குள்ள போகிற அந்த கழிவுகள் தான் இன்னைக்கு அந்த அந்த நாட்டங்களை உருவாக்குகிறது. பண்டைய காலத்துல அப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்காது. இப்ப இருக்கிற மாதிரி இல்லை. சோத்திரம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், சாட்சி கிடைக்கிறவர்களா இருக்கிறோம். சாட்சி கிடைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் சாட்சி கிடைக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி, உங்கள் மாத்திரம் சாட்சியோட இருக்கட்டும். நீங்க பெருசா ஒன்று சாதிக்க, ஒரு 10 பேரை நீங்க சர்ச்சுக்கு இழுத்துட்டு வரண்டா, நீங்க ஒரு 10 இடத்துல போய் டிராக்ஸ் கொடுக்கண்டா அவசியம் கிடையாது. ஒரு டிராக்ஸ் எல்லாம் குப்பையில தூக்கி போடு. அந்த காலம் இல்லை இது, அந்த காலம் இல்லை. சொல்லு, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சபை இருக்கிறது, இவ்வளவு சபை இருக்கிறது, இவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறார், இவ்வளவு ஊழியக்காரர் இருக்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் சாட்சியோடு இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டே இருப்பான், ஓடி வருவான். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு சமாதானமா வாழ்றாங்க, இருக்கிறது போதும் வாழ்றாங்க. அவங்க பந்தா இல்ல, வெட்டி பந்தா இல்ல. அந்த பிள்ளைகளை பாருங்க, எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எப்படி வாழ்றாங்க பாருங்க. அதுதான் சாட்சி. நீங்க சுவிசேஷமே சொல்லல, நீங்க ஒண்ணு சொல்லல. இது சொல்ல வேண்டிய காலம் அல்ல, கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுற காலம். சொல்ல வேண்டிய காலம் அல்ல, சொல்லி முடிஞ்சாச்சு. சுவிசேஷம் இன்னைக்கு பாருங்க, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல இயேசுங்கிற பெயர் போயிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை சரியில்லை, நம்ம ஜீவிதம் சரியில்லை. எங்க போறாங்கப்பா? அந்த பக்கத்துல மாவள சர்ச்சி, பெந்தக சர்ச்சி அங்க இருக்காது, அங்கதான். அங்கேயா வேண்டாப்பா, அங்க ஏற்கனவே ஒரு குடும்பமே சாக்கடையா கிடக்கு, அங்க விட்டுறாதப்பா, நான் வரலப்பா. வேற ஏதாவது எந்த சர்ச்சு உண்டுன்னா வாசனை இருக்கிறது. யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, என் மணவாட்டியே, மணவாளனுடைய வாசனை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மணவாட்டி கற்புள்ளவளாய் இருக்க வேண்டும். அவள் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும்? கற்புள்ளவள் தான் மணவாட்டி. தவறாக நினைக்க வேண்டாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டீர்களோ, உங்க முந்தைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அறிய வேண்டிய அவசியம் அல்ல. அதை கர்த்தர் அப்படியே கொண்டு பாதாளத்தில் போட்டுருவார். அதுக்கு பிறகு நீங்க எப்படி இருக்கணும்? கற்புள்ளவளாக இருக்கணும். ஒரே புருஷனாகிய மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டது போல ஒரு கணவன் மனைவி எப்படி உள்ளவர்களா இருக்கணும்? கற்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி
மனைவி ஒருவருக்கு ஒருத்திங்கிற ஒரு அறிவுறுத்தல் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இந்த மணவாட்டியுடைய இன்னொரு வாசனையை குறித்து நாம் பார்க்கலாம். ஓசியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பக்கம் 1059. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல 14வது அதிகாரம் 7வது வசனம். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படர்வார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் எப்படி இருக்கும்? வாசனை திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும். நம்ம வாசனை எப்படி இருக்கணும்? ஒரு திராட்சை ரசம் இருக்கு பாருங்க. நல்ல திராட்சை ரசத்தினுடைய வாசனை, கெட்டு போகிற திராட்சை ரசத்தினுடைய வாசனையாக இருக்கக்கூடாது. நாம் இதற்கு இன்னொரு வசனத்தை வாசித்து நான் உங்களுக்கு புரிகிறது மாதிரி நான் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை என்ன செய்தார்? கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அதில் நல்ல திராட்சை பழங்களை தருவென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான திராட்சை ரசத்தை என்ன செய்தது? கொடுத்தது. கசப்பான பழம், கசப்பானது. அதுல என்ன இல்ல? வாசனை இல்ல. அது உதவாது. அதை நீ பிரயோஜனப்படுத்தணும்னா அதுக்கு நிறைய கலப்படங்களை பண்ணணும். பைபிள் வசனம் கலப்படம் அல்ல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கலப்படம் அல்ல. இன்னொரு தலைவியத்தை கொண்டு அதை என்ன செய்ய முடியாது. இன்னொரு ஏதோ ஒரு மணக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு அதில் போட முடியாது. அது ஒரிஜினல் வாசனையாக இருக்கணும். அந்த வாசனை என்னங்கிறத நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் கழுதின நிருபம், கலாத்தியர் கழுதின நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் அந்த வாசனை என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிவது. அந்த அது என்னது? அந்த ரசம், அந்த வாசனை அது என்னன்னு கேட்டீங்கன்னா கனிங்க. அல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாசனையை கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறார். இந்த ரசத்தை நம்ம கிட்ட கர்த்தர் விரும்புகிறார். இந்த அனுபவத்தை கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிறார். அன்பு இருக்கிறதா? இல்லை. நம்ம வாழ்க்கையில சாந்தம் இருக்கிறதா? இல்லை. ஒரு மனிதன் பேசும்போதே சண்டை போடுறவங்க பேசுறது, அன்பாக பேசுற தன்மை கிடையாது. பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது, அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நீடிய பொறுமை இல்லையா? நீடிய பொறுமை. அல்லேலூயா. என்ன பண்றது? பொறுமைன்னு போடல, ஏன்னா பொறுமை இல்லாத. ஆனா அதனால கர்த்தர் சொல்றாரு, இந்த ரசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது வாசனையாக இருக்கணும். நீங்கள் கசப்பான பழத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, நீங்க நற்குல திராட்சை செடியில இருந்து வந்த நல்ல திராட்சை.
வேலையடைச்சு பாதுகாத்து பண்படுத்து சுத்தப்படுத்தி தண்ணீரெல்லாம் ஊத்துவே. அந்த டாபிக் வேற ஒரு லைன்ல நம்ம எடுக்கலாம். திராட்சை செடினா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அதனால நான் அந்த குறிப்புகளுக்குள்ள போகல, அதோட குறிப்பு எடுக்கிறேன். இந்த பிரசங்கம் மாறிட்டு ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ளாக என்ன வாசனை இருக்கணும்னு கேட்டீங்கன்னா திராட்சரசமாகிய ஆவிக்குரிய கனி இருக்கிறது. அல்லேலூயா. சண்டை போடாதவர்களாக இருக்க தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஆவி கனியோ என்னது? அன்பு. அன்பு கூட சாதாரண ஒரு அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்க போகுது? பார்க்கிற சகோதரர்கள்ட்ட அன்பு இருக்கு, அப்படிதானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு அன்பே இல்லை. இன்னைக்கு இந்த சபைக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கட்டி பிடிக்க சொல்லல, முத்தம் கொடுக்க சொல்லல, இருதயத்தில் இருக்கிற அன்பு. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் கர்த்தரை தேட வேண்டும், எல்லாரும் மனவாட்டியாக வேண்டும். அதுதான் அன்பு. நான் மாத்திரம் நல்லா இருக்கணும். அடுத்த குடும்பம் எப்படி போனா எனக்கு இல்லை, அடுத்த பிள்ளைகள் எப்படி போனா நமக்கு இல்லை, அடுத்த புருஷன் எப்படி போனா நமக்கு இல்லை, அடுத்த மனைவி எப்படி போனா நமக்கு இல்லை, மற்றவர்கள் யார் என்ன செய்தால் எனக்கு இல்லை. அந்த உணர்வு அல்ல, அது பிசாசு. நீங்க மனவாட்டி ஆகவே முடியாது. ஏனென்றால் வாசனை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு. ஒரு மனுஷனுக்கு தயவு, அல்லேலூயா, ஒரு மனுஷனுக்கு இரக்கம் காட்டுவது, அதான் தயவு. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு, நற்குணம். நற்குணம் என்கிற வாசனை, இதெல்லாம் வாசனை தாங்க. ஒரு மனவாட்டிக்குள்ள வாசனை 9 வாசனை எடுத்து இதை குறித்து பிரசங்கம் பண்ணலாம். ஒரு நாள் இதை குறித்து இந்த வாசனைகளை நம்ம தொடர்வதற்கு கர்த்தருக்கு சித்தமான தொடரும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எப்படி? அடுத்த வாசனை கிறிஸ்துவுடையவர்கள் மனவாட்டிகள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், அடுத்த வசனம், ஒரு மனவாட்டி வீண் புகழ்ச்சி விரும்பாமலும், ரொம்ப முக்கியம் மனவாட்டி ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ரொம்ப முக்கியம் இந்த பொறாமை. என்னது பொறாமை இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? இந்த ஆவியை தயவு செய்து விட்டு பொறாமை மாத்திரம் உங்க இருதயத்துக்குள்ள வராது. அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்த்து போறாங்க, அடுத்தவங்க புருஷனை பார்த்து போறாங்க, அடுத்த பிள்ளைகளை பார்த்து போறாங்க, அடுத்தவங்க வீட்டை பார்த்து போறாங்க. ஒருத்தர் கார் வாங்கிட்டா போறாங்க, ஒருத்தர் பைக் வாங்கிட்டா போறாங்க, ஒருத்தர் ஒரு வஸ்திரம் ஒரு தோப்பு வாங்கிட்டா போறாங்க, ஒருத்தர் ஒரு கிளாஸ் வாங்கிட்டா போறாங்க, ஒருத்தர் ஒரு வீட்டை கட்டிட்டா போறாங்க. போக முடியாது, கேட்கலாம், மேல போய் சேர முடியாது. செத்த உடனே இந்த பொறாமை நாவி என்ன செய்யும் தெரியுமா? இதே மாதிரிதான் என்ன செய்யும்? அடுத்த வீட்டை பார்த்து பார்த்து நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு ஐயோ 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 ஐயோ. இப்பதான் உங்களை கண்டு கொண்டு தெரியாது. செத்த உடனே என்ன செய்யும்? ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார், பாரா எப்படி இருக்கு ஆசீர்வாதம். ஐயோ நம்ம செத்து போயிட்டவே பொறாமை பிடிச்சே செத்து போயிட்டவே. இதெல்லாம் அவசியமா? ஒரு மனவாட்டிக்கு நான் எப்போ சொல்லுவேன், யாரை பார்த்து பொறாமப்படாது, யாரை பார்த்து பொறாமப்படாது. ஒருத்தர் கீழே இருக்கிறாரா, மேல வளர்ந்து வர்றான், ஆசீர்வாதமா இருக்கிறான், போயிட்டே அவன் கலாவாக்குறான், அவன் திருடுறான், அவன் கொள்ளையடிக்கிறான், கர்த்தர் பார்த்து பண்ணுவான். அல்லேலூயா. நீங்க அதை பார்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க, நீங்க அதை பார்த்து பொறாமப்பட்டு இருக்க, தேவன் பார்த்து எதை போய் பார்க்காது. அவங்களுக்கு என்ன தயவு செய்து சொல்லாரு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருவா, உங்களை மாதிரி ஒரு விஷப்பாம்பு உலகத்திலே கிடையாது. உங்களுக்கு என்ன அதை வாங்கி கொடுப்பாங்க, இதை வாங்கி கொடுப்பாங்க. ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நல்ல மனவாட்டி, நல்ல தயவு குணம் உள்ள இருக்கு. பார்த்தீங்களா? அதான் சொல்றாங்க, வேஷம் போடக்கூடாது. ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும்.
ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு நீங்க செய்வன வைக்கிறீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு செய்வன வைக்கிறீங்கன்னா, செய்வன வைக்கிறோமா விளக்க மாட்டோம். நான் எப்படி எனக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது, தப்பா நினைக்காது பேசினார். அது இருதயத்திலிருந்து உள்ள இருந்து வரக்கூடிய பிசாசு உள்ள நமக்குள்ள கணக்கு ஒரு பாம்பு சொல்லிட்டு இந்த பாம்பு அப்பப்ப எழுந்து இதெல்லாம் சொல்லுங்க. அப்பா அவளுக்கு என்ன, அவள் அதை செய்வாவ இதை செய்வாவ பேசவே செய்யாது. யாரும் பேசுறாங்க. நீங்க பேசுறீங்கன்னா நீங்க அப்பவே நினைச்சிருங்க நீங்க ஒரு செத்த பிரேதம் நினைச்சிருக்கீங்க. நீங்க மரண வாசனைக்குள்ள இருக்கிறீங்க நினைச்சிருக்கீங்க. நீங்க கர்த்தருடைய வாசனை இருக்கு. நெஞ்சியை தடவிடாது. யாரை பார்த்து நெஞ்சியை தடவிடாது அழிச்சிருவோம். மேல போகாது. அது தடவி தடவி கீழே தெருவோட ஓடிக்கிட்டு இருக்க நாய் வரைக்கும் வாடமா வாட்டார பார்த்து எங்களை மாதிரி விட்டு ஆள்கிட்ட கிடைச்சானா எங்களை கூட குட்டுவ மாதிரி விட்டு எடுக்கும். கவனம். எனக்கு சில நேரம் பயம் உண்டாகும். நேற்று திடீர்னு ஒரு பயம். ஆண்டவரே நான் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவேன். இந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கணும். உண்மையா சொல்றேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். பரலோக ராஜ்யத்துக்கு நான் வரலன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிக்காங்க. நான் எங்க இருப்பேன்? செத்து ஐயோ ஒரு இருள்ல இருப்பேன், பிசாசோடு இருப்பேன். நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வலி எப்படி இருக்கும், அந்த வேதனை எப்படி இருக்கும். நம்ம அப்படி என்னைக்காவது யோசிக்கோமா? நம்ம யோசனை தான் இப்ப எங்க இருக்கும். அடுப்புல இருக்கக்கூடிய பண்டிகைக்கும் மாட்டுக்கறிக்கும் ஆட்டுக்கறிக்கும் கோழிக்கறிக்கும் இருக்கும். ஐயோ கடவுளே, அன்பு சமாதானம் எடுத்து விட்டுட்டோம்னா போகலாம். அல்லேலூயா. விட்டுட்டா நம்ம என்ன செய்யலாம்? தப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். எழுது எல்லாரும் வாசனை. ஸ்தோத்திரம். மணவாட்டி என்னுடைய வஸ்திரம் வாசனையா. உங்க வாசனை கெடுப்பதற்கு எத்தனையோ போராட்டங்கள் வரும். பிசாசு வருவான். நீங்க இடம் கொடுத்துறாருங்க, அவன் கெடுத்துருவான். அவன் கெடுக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்காது. ஹல்லேலூயா. கெடுத்துறாரு. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, வசனங்களை தயவு செய்து கேட்கும்போது யாரோ தாரன்னு கேட்டு போவார். மனசாட்சியோடு கேளுங்க, உண்மையா கேளுங்க, அன்பா கேளுங்க. நான் உங்களுக்கு அதிகாரமா இதை சொல்றேன், தாழ்மையோடு சொல்றேன். ஒரு ஊழியக்காரனால அதிகாரமா சொல்லல, ஒரு மனிதனாய் தாழ்வோடு வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். உங்கள் வாசனையை பார்த்து அநேகர் இந்த சர்ச்சுக்கு வரணும். அநேகர் உங்கள் வாசனையை பார்த்து மனவாட்டியாவாங்க. அவர் சீக்கிரம் வருவார். அவர் சீக்கிரம் வருவார். அவர் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அவர் வருகிற காலம் தயவு செய்து பிரசங்கங்களை கேட்டு வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்களை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை யோசிச்சு கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை எப்படி வைத்திருக்கிறார், எப்படி எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம். மணவாளன் கர்த்தரை சுவங்கில்